ஷேய் முனியப்பன் பேசுகிறேன் அண்ணா. நீதி அரசரே, நீதி அரசர் கணக்கு போட்ட கணக்கில் இன்று நாள் கணக்கு கொடுக்கணும். இன்று நாளில் கணக்கு கொடுக்கணும். எல்லா இடமும் தமிழ்நாடு முழுவதும் கணக்கு எடுத்தாச்சு. அரசியல்வாதி பல கோடி உள்ளவன் தான் இடம் பூரா எழுதி வச்சுருக்கான். அனைத்து நிறையா எழுதி வச்சுருக்கான். வாயாண்டி மாடன்ட்ட கூட்டு காட்டியாச்சு. கருப்பன் வீரபுத்திரன் இவனுகிட்ட கூட்டு காட்டியாச்சு. இவங்க பூரா நெரிச்சு இப்போ நெரிச்சிருவோமான்னு கேட்கான். பூரா ஐயா சொத்து பூரா எழுதி வச்சு 2ஆம் நம்பராக தொழில் பூரா பார்த்து இவனுக்கு என்ன அப்படிங்கிற அந்த படைகள் கேள்வி கேட்கு. சாப்பாட்டு உணவு இயற்கையாக கொடுத்துருக்காரு, செயற்கையில் இது பண்ணி வச்சுருக்கான். அப்போ கை வைக்கிறது எது அப்படிங்கிற கேள்வி கேட்காங்க படைகள் பூரா. கவர்மெண்ட் வேலாக்கிறவனை வைக்கவா இல்லை 2ஆம் நம்பராக பூரா பார்க்குறவனை கை வைக்கவாங்கிறது நீதி அரசர்கிட்ட கேள்வி கேட்கேன். முக்கால் சத்தியம். அப்போ ரெண்டுமே நெரிக்கணும். சத்தியம் முக்கால் சத்தியம். கவர்மெண்ட் வேலை ஆக்கிறவன் 2ஆம் நம்பர் பார்க்குறவன் தொழில் பூரா பூமியை பாழாக்கி வச்சு ஓடிக்கொண்டே இருக்கான். அப்படியே நாக்கை இழுத்து விட்டு தொங்கி கொண்டே ஓடிக்கொண்டே இருக்கான். அப்போ கவர்மெண்ட் வேலை ஆக்கிறவன் எப்படி ரொம்ப என்னமோ அப்பா விட்டு ஆத்தா விட்டு இடம் மாதிரி ஓடுதான் ஆடுதான் பாடுதான்னு படைகள் பூரா சொல்லுது. அப்போ என்னையா ஐயா செய்யணும்? நீதி அரசரே கையை காட்டிடுவா. ரைட்டு முடிஞ்சு வச்சு தமிழ்நாடு முக்கால் சத்தியம். அரசியல்வாதி இன்னும் கொடியை தூக்கி வாசிக்கான். இன்னும் ஓட்டு முத்திரை தான் வாசிக்கிட்டே இருக்கான் தமிழ்நாடு முழுவதும். டெல்லியில் அப்படி தான் நிற்கான். கொடூரமாக நிற்கான், கொடூரமாக. அப்போ நெரிச்சிடணும். டெல்லி பூரா இப்போ அந்த பேப்பரில் சிக்கலில் அவன் மாட்டுவான், விட்டு மாட்டுவான். ஒரு ஆதார கார்டில் எத்தனாயிரம் கோடி வச்சுருக்கான். ஒரு ஆதார கார்டில் பூரா கடன் வாசிக்கான். அப்போ எவ்வளோ கொழுப்பு இவனுக்கு மப்பேறி போயிருக்கான். அம்முட்டு போயிடும். படைகளை விட்டு நசுக்கி போடுக்கு கையை ரணவழி எடுத்துகிட்டு தான் போடு கொண்டு வருவோம்ட்டாங்க. அவங்களே ரணவழி எடுக்கணும். கையை காலை ஒடிச்சு விட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே சுண்டி கிடக்கணும். ஆணும் பெண்ணும் குடும்ப வாரிசு வரைக்கும். முக்கால் சதி.